பிறந்தநாள் விழாவுக்கு இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு 100 பேருக்கு கேட்டுக்கிறாங்க. அதில் ஒரு 15 கிலோ அரிசி, ஒரு 20 கிலோ சிக்கனை போட்டு நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். அது இல்லாமல் நிறைய வெஜிடேரியன்லாம் நிறைய கேட்டுக்கிறாங்க. அவங்க நிறையா ஐட்டம் இருக்குது. அதில் பிரியாணியும் நம்ம ஒரு 15 கிலோ பிரியாணி போட போகிறோம். வந்து அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு, இது சென்னை ஸ்டைலில் பிரியாணி இது. இதுக்கு எப்படி செய்ய போகிறோன்ற உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துங்க. இதுக்கு வந்து நம்ம இப்போ இன்றைக்கி விறகு அடுப்பில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ அடுப்பை செட் பண்ணி சுற்றி விறகுலாம் அடுப்பு ரெடியாக வச்சுக்கிறோம். லிட்டரு இப்போ தண்ணி ஏற்றுறோம். ஒரு அரிசி வச்சு போகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஒரு 4 லிட்டரு இப்போ ரீஃபண்ட் ஆயிலாக எண்ணெய் ஊற்றுறோம். அதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மராட்டி மூக்கு, அன்னாச்சிப்பூ, இதையெல்லாம் வந்து ஒரு இப்போ 1 கிராம் கிலோவுக்கு 1 கிராம் கணக்கு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 15 கிராம் 15 கிராம் எடுத்து வச்சுருக்கிறோம். எல்லாம் இதில் வந்து ஒரு 70% மட்டும் இதில் போடுறோம். பாக்கி வந்து நம்ம தண்ணி சாதம் வடிக்கிறோம்னா அந்த தண்ணியில் போட்டுடலாம். இதை போட்டு வந்து இப்போ வெங்காயம் போட வேண்டியதான். 6 கிலோ வெங்காயம் தோலோட எடை போட்டு 6 கிலோ எடை போட்டு உரிச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் போட்டு 6 கிலோ வெங்காயம் போட்டுக்கிறோம். 400 கிராம், 1 கிலோ 400 கிராம் வெங்காயம் கணக்கு. அந்த வகையில் இப்போ வந்து 6 கிலோ வெங்காயம், 5 கிலோ ரைஸுக்கு இப்போ 6 கிலோ வெங்காயம் நம்ம போட்டுக்கிறோம். இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அது அப்போ தான் பிரியாணி கெட்டு போகாது, நல்லாவும் இருக்கும். கல் உப்பு தான் போடுறேன். இதை இப்போ அந்த அரிசிக்கு தேவையான கல் உப்பு போடுறோம் நம்ம. எல்லாமே பிரியாணி இப்போ மிளகாத்தூள் போட போகிறோம். காரப்பொடி, அதாவது தனி மிளகாத்தூள். இது ரெட் சில்லி பவுடர். அது வந்து இது வந்து நம்ம ஒரு கிலோவுக்கு 10 கிராம் கணக்கு பண்ணி இப்போ 150 கிராம் இப்போ மிளகாத்தூள் போடுறோம். சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னா வந்து நம்ம போட்டுக்கலாம், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாவும் போடுறோம் இல்லையா, அதனால் காரம் கரெக்டாக தான் இருக்கும். அது பத்தெல்லாம் திரும்பி செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது பூண்டு போட்டுருணும். அதாவது கிலோவுக்கு 70 கிராம் கணக்கு பண்ணி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை அதில் போட்டுடணும். இப்போ ஒரு 1 கிலோ பூண்டு இதில் இப்போ இப்போ அதில் வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கோம், சுத்தம் பண்ணி அதை இப்போ இதில் போட்டுக்கிறோம். இந்த பூண்டு ஓரளவுக்கு நல்லா இதுலேயே இந்த மசாலாவோடய வதங்கி வரும்போது அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இஞ்சி போடலாம். இந்த பூண்டு போட்டு இப்போ மல்லி தலையை போடுறோம். ஒரு 4 கத்தை மல்லி போட்டுக்கிறோம். ஒரு கத்தை 4 கத்தை மல்லி இப்போ பொடியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அதை போட்டுக்கிறோம். இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது கிலோவுக்கு 100 கிராம் கணக்கு பண்ணி இப்போ 1.5 கிலோ இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதை இஞ்சியை நல்லா இதில் அரைச்சி கொட்டி சுத்தம் பண்ணி புதினா ஒரு 4 கத்தை இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம். பொடியாக நைட்டாக
அதையும் இப்போ இதில் போட்டுக்கிறோம். இது போட்டுக்கிறோம், புதினா போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் இப்போ போட்டுக்கிறோம். இந்த தக்காளி போட போகிறோம். கிலோவுக்கு 350 கிராம் கணக்கு பண்ணி இப்போ ஒரு 5 தக்காளி போட்டுக்கிறோம். இப்போ இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா தயிர் 200 கிராம் தயிர் வேறு போடுறோம். அந்த தயிர் புளிப்பே இருக்குது. இந்த மசாலா தேவையான உப்பு போடுறோம். இப்போ பத்தலைன்னா கடைசியாக அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டி செக் பண்ண முடியாது. அப்போ கம்மியாக இருந்தால் திரும்பி போட்டுடலாம். இந்த மசாலா தேவையான உப்பு போடுறோம். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது அந்த உப்பு போட்டால் இன்னும் தக்காளி நல்லா வதங்கிறனால உப்பு போட்டுக்கிறோம். அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிறோம். ஏன்னா இப்போ ரைஸு அரிசி சாதம் வடித்து போடுறதுனால அந்த தண்ணி தான் உப்பு போட்டோம். அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் இதை போடுறோம். தயிர் ஊற்றுறோம்ப்பா. கிலோவுக்கு 200 கிராம் கணக்கு. அந்த வகையில் பார்த்தா இப்போ 3 லிட்டர் தயிர் இப்போ இந்த 15 கிலோவுக்கு ஊற்றிக்கிறோம். அவ்வளோதான். தயிர் ஊற்றி நல்லா மசாலா அது ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலா நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். ரைஸ்லேயே வந்து நம்ம அந்த பட்டை லவங்க ஏலக்காய் தண்ணி இந்த ரைஸ் வடிக்கிறதாக ஏற்கனவே இந்த மிச்சம் இருக்கிற அந்த 30% பட்டை லவங்க ஏலக்காவை இதில் நம்ம போட்டுக்கிறோம். ஆயில் நல்லா பிடிச்சி வந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். அளவு தண்ணி தான் அது இந்த கணக்கு பண்ணால் அப்புறம் நம்ம வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு 700 லிட்ரு கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் சிக்கன்லேயும் தண்ணி இருக்கும். அதெல்லாம் கலந்து வரும்போது இது கரெக்டாக இருக்கும். அந்த வகையில் இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து ஒரு 8 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். சப்போஸ் வந்து தண்ணி பத்தலைன்னா நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியை தண்ணி மேலே ஊற்றிக்கலாம். இதில் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா ஓரளவு அந்த மசாலா வேஸ்ட்டாக போயிடும். வேஸ்ட் மாதிரினா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிட்டு தண்ணி பத்தலைன்னா நம்ம அந்த சாதம் வடிக்கிற தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றி ஒரு நல்லா இப்போ சிக்கன் போடல, தண்ணியை ஊற்றி நல்லா மசாலா கொதிக்க விட்டு தான் அப்புறம் நம்ம சிக்கன் போட, அப்போ தான் பீஸ் உடையாமல் கிடைக்கும். மசாலாலாம் கொதிச்சிட்ருக்கு. இங்கே நம்ம அரிசி சிக்கனை போட போகிறோம். இப்போ சிக்கனை போட்டு ஒரு கொதி போட்டதுக்கப்புறம் நம்ம அரிசியும் போட்டுடலாம். சிக்கனை போட்டோம். சிக்கன் வந்துருக்கும் போது நம்ம சாப்பாடு தண்ணி இப்போ கொதிச்சு வந்துருக்கு. இப்போ அரிசியும் போட்டுடலாம். அரிசியை போட்டு ஒரு ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம ரைஸ் வடிச்சு விட்டுலாம். ஏன்னா கரெக்டாக இருக்குது. ஏன்னா சிக்கன் அதுக்கிட்டே ஒரு 40% வரைக்கும் இந்த இதில் வெந்துடும். இந்த ரைஸ் ஆகட்டி இது வெந்துடும். வடித்து நம்ம தம் போடும்போது கரெக்டாக ஒரு 60% வந்து தம்லேயே வெந்து போடுவோம். சிக்கன் பீஸ் உடையாமல் வரும். ரைஸு சிக்கன் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த உப்பு செக் பண்ணுறோம். அரிசி அந்த இப்போ இந்த உப்பு எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதில் எப்படி உப்பு இருக்கும் அப்படின்னா கரெக்டாக இருக்கக்கூடாது. உப்பு ஒரு கல் லைட்டாக உப்பு கைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி கரெக்டாக உப்பு வரும். ரைஸை பார்த்தாக்க இப்போ வடிக்க போகிறோம்.
அவ்வளோதான். இந்த அரிசி நம்ம ஊற வச்சு கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அரிசி ஊற வச்சு தான் நம்ம இத போட்டுருக்கோம். இது ஒரே 2 கொதி வந்தாலே கொதிக்க ஆரம்பிச்சாலே போதும். அரிசி ஓரளவுக்கு அதாவது ஒரு 60லேருந்து 70% வரைக்கும் அந்த அரிசி வந்து நம்ம ஊற வைக்கும்போது எப்படி இருந்தா, அதோட கொஞ்சம் அதிகமா லென்த் வந்துருக்கும். அத வந்து நம்ம வடிச்சாலே கரெக்ட்டா இருக்கும் தம் ஆவறதுக்கு. இப்போ என்ன தண்ணி மசாலா இதில கரெக்ட்டா இருக்கு உப்பு தண்ணியில. அதே மாரி மசாலாலயும் உப்பு செக் பண்றேன். இதுலயும் கரெக்ட்டா இருக்குது. சாதத்த வடிச்சு இப்ப இதில போட்டுற வேண்டியதான். சாதம் வடிக்கிறாங்க. இப்ப வடிக்கும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம தண்ணிய அப்படியே கீழ ஊத்திறக்கூடாது. ஏதாவது ஒரு நல்ல பாத்திரம் சுத்தமா கழுவிட்டு, அதில வந்து தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டோம்னா, சப்போஸ் பிரியாணிக்கு மேல நம்ம தண்ணி பத்தல, அந்த தண்ணி நம்ம அதில ஊத்திக்கலாம். இந்த பாருங்க இந்த அரிசியும், இந்த நம்ம போட்டிருக்க சாதமும், அந்த தண்ணியும் கரெக்ட்டா கரெக்ட்டா இருக்குது. இது எக்ஸ்ட்ரா தண்ணி இப்ப இதுக்கு தேவைப்படல. நம்ம இதில வச்ச தண்ணியே கரெக்ட்டா இருக்குது. அதனால வந்து இப்ப இத அப்படியே நம்ம தம் போட்டு விட வேண்டியதான். அதாவது எப்படி தண்ணி தம் போடும்போது தண்ணி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அரிசியும் தண்ணியும் ஒரே அளவுல லீனா இருக்கணும். ரொம்ப அதிகமா தண்ணி இருக்கக்கூடாது. மேல வந்து அதாவது அரிசிக்கு மேல தண்ணி நிக்கக்கூடாது. மூடிய போட்டு இப்ப நம்ம மேல நெருப்பு போடுறோம். நெருப்பு மேல சும்மா கொஞ்சம் அது வெயிட்டுக்காகவும், மேல நெருப்பு போடும்போது கீழ அந்த மேல இருக்கிற தண்ணி மேல அது இழுத்துக்கும். அதனால வந்து மேல ரைஸ் நல்லா இருக்காது. அதுக்காக மேல நெருப்பு போடுறோம். கீழயே வந்து இப்ப முதல்ல வந்து இந்த தோசை மாரி அப்படியே பரப்பி வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து சுத்தி வந்து அத சென்டரா நெருப்பு இல்லாம சுத்தி ரவுண்டு வர நெருப்ப கட்டிட்டோம்னா, சென்டரா அடி பிடிக்காம வரும் நம்மளுக்கு. அவ்வளோதான் நெருப்பு இப்படியே தம் போடணும். ஃபயர் விட்டு தம் போட்டோம்னா. இப்ப நம்ம தம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. நல்லா அதுவும் நெருப்புலாம் அணைஞ்சிருச்சு. அதுவும் நல்லா ஆவி வந்து பிரியாணியும் இப்ப சாதமா இருக்கு. இப்ப வந்து நம்ம நெருப்பு எடுத்து கீழ கொட்டிட்டு தம் அடிச்சு அனுப்பிவிட வேண்டியதான். ஓகே, ஓகே. சரிண்ணா, ஓகேண்ணா. ஓகேண்ணா, ஓகேண்ணா. பிரியாணி உடைக்கிறோம் பாருங்க. சுத்தி தண்ணிலாம் சுத்தமா தீ பத்தி கீழ சுத்தமா தண்ணி கிடையாது. ரைஸும் நல்லா பொல பொல தனித்தனியா வந்திருக்குது. இந்த மாரியே. அவ்வளோதான். இத அப்படியே நம்ம சர்வீஸ் அனுப்ப வேண்டியதான். அப்படியே போடுங்க. ரைஸ் நல்லா செம்ம பாருங்க அந்த ரைஸு. நல்லா லட்டு இல்லை நீ கிண்டி உடச்சு நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான் போ அதுவும் வீடியோ எடுக்கணுமா?